ஹே காய்ஸ், நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக விரும்பி கேட்ட ஸ்ட்ராபெரி மார்பிள் கேக்கோட ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதில் நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை. வாங்க ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கு 2 முட்டையை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கருவில் ஒரு ட்ராப் கூட மஞ்சள் இருக்கவே கூடாது. மஞ்சளில் கொஞ்சமாக சால்ட், 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 30 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் நல்லா காய்ச்சி நெகம் பொறுக்கிற சூடுக்கு இருக்கிற பால் ஒரு 30 ml சேர்க்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெள்ளைக்கருவில் பீட்டர் வச்சு ஒரு 2 செகண்ட் பீட் பண்ணிவிட்டு 50 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிஃப் பீக்னால் அந்த பாத்திரத்தை கவுத்தா கூட அதுலேருந்து கொஞ்சம் கூட கீழே விழக்கூடாது, அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கருவில் பீட்டர் வச்சு ஒரு 2 செகண்ட் பீட் பண்ணிவிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், எந்த விதமான வாசனையும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஒரு 2 செகண்ட் மட்டும் பீட் பண்ணிவிட்டு அதில் 80 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மைதா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர் திக்காகவும் கன்சிஸ்டன்சி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கரு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பீட் பண்ணிக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஓவர் பீட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓவர் பீட் பண்ணிங்க அப்படின்னா கேக் ரொம்பவே ஹார்டாயிரும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பீட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் கொஞ்சமாக இந்த பேட்டர் எடுத்து அதில் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 இன்ச் ட்ரேயில் கொஞ்சமாக வெனிலா பேட்டர், ஸ்ட்ராபெரி பேட்டர்னு மாற்றி மாற்றி சேர்த்து ஒரு ஸ்கியூவர் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 2 ராடும் ஆன் பண்ணி 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். அப்படி இல்லைன்னா டூத் பிக் க்ளீனாக வர அளவுக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ண முடியல அப்படின்னா நம்மக்கிட்டேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.